கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறதுனால் மட்டுமே அந்த நாளின் துவக்கத்தையும் அந்த நாளின் முடிவையும் நம்மால் சமாதானமாய் தைரியமாய் எதிர்கொள்ள முடிகிறது. ஏன்னா வசனம் நமக்குள் கிரியை செய்யும் பொழுது எந்த ஒரு காரியமும் நம்மை பயமுறுத்த முடியாது. தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமான்களாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை உத்தமர்களாய், தேவனுடையவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அந்த நிருபத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தீமோத்தேயுவை குறித்து பவுலே தன்னுடைய நிருபத்தில் உத்தமன் என்று எழுதுவாரேயானால் நம்முடைய தேவன், நம்மை நேசிக்கிற நம்முடைய தேவன் நிச்சயமாய் அவருக்காக வாழுகிற நம்மை பார்த்தும் உத்தமர்கள் என்றும் அவருடையவர்கள் என்றும் அவர் சாட்சி கொடுப்பது அதிக நிச்சயம். அதனால தான் வேதத்தில் தேவஜனங்களாகிய நம்மை குறித்து உத்தமர்கள் என்று கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். விசேஷமாய் தேவன் இன்று நம்மை பலப்படுத்த நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் பிசாசினாலோ இல்லை பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களாலோ சூழ்நிலைகளாலோ ஏதோ ஒரு காரியத்தினால நாம் பயமுறுத்தப்படுகிறோம். ஏதாவது ஒரு காரியம் நம்மை பயப்படுத்தும், நம்மை கலங்க பண்ணும். ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு செய்தி, அதை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் நம்மை அறியாமலே அது கலங்கும். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் நம்மை பார்த்து உத்தமர்கள் என்று அழைப்பது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் உத்தமர்களாகிய நாம் அவருடைய வசனத்தை காத்து அவருடைய வசனத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அரணாய் இருக்கிறது என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தெரிவித்து நம்மை பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் இதுவரைக்கும் நம்ம உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அரணாய் பாதுகாப்பாக இருக்கிறது என்று? ஒரு செய்தியை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்கினாலோ பயந்தாலோ உடனே நமக்குள்ள ஒரு எண்ணம் எழும்பணும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார், அவருடைய வழி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அரணா இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே பலப்படுத்தி இருக்கிறோம்? சும்மா ஒன்று ஆண்டவர் இந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. வசனத்திற்கு கீழ்ப்படுகிற தேவ ஜனங்களுக்கு தான் அதிகமான உபத்திரவம், அதிகமான பிரச்சனை, அதிகமான பயப்படுகிற சூழ்நிலைகள், வேதனைகள், இதெல்லாம் ஆண்டவருக்காக தங்களை வாழ அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ மற்ற ஜனங்கள் நினைப்பாங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மனமும் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் உலகத்திற்கு இசைந்தே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் பின்மாறி போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிலாம் நான் என்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன். என்னுடைய வார்த்தையை நம்பி என்னுடைய வழியில் நடக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வழி அரணா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை ஆரம்பத்தில் மற்றவருடைய பார்வையில் வேணாம், தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய வழியில் நடக்கிற அவருடைய ஜனங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே துன்பமாகவும் மடிந்து போகிற சூழ்நிலை போலவும் தோற்று போகிற அனுபவமாகவும் இருக்கிறதை போல மற்றவருடைய பார்வையில் வேணா இருக்கலாம். தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. ஆரம்பம் அக்னி சூளையில் போடுவது போல இருந்தது. வாழ்க்கை இதோட முடிஞ்சது அப்படின்னு இருந்தது. தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படிதான், யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படிதான், ஈசாக்கின் வாழ்க்கையில் அப்படிதான். ஏசேக்கில் முறுமுறுத்து சித்தனால முறுமுறுத்து அவனை துரத்தி விட்டாங்க. இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக இருந்து நம்மை பலப்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? முடிவிலே அவர்கள் கர்த்தருக்குள்ளாக ஜெயம் பெற்றார்கள். ஏன்னா கர்த்தருடைய வழி அவர்களுக்கு அரணாய், அவர்களை எந்த காரியம் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் அவர்களுடைய ஜீவனையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அது பத்திரமாய் பாதுகாத்தது. கர்த்தருடைய வார்த்தை தான் பாதுகாத்தது. கர்த்தருடைய வழிதான் அவர்களை பாதுகாத்தது. அவர்கள் பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வழியை விட்டு அவங்கெல்லாம் விலகி போகலை. சிங்க கெபில போட்டால் என்ன? கர்த்தருடைய வழியிலே நடப்பதே என்னுடைய அரண். சிங்க கெபியிலும் என்னை பாதுகாக்க என்னுடைய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று தானியேல் நிச்சயித்தது நிமித்தம் கர்த்தருடைய வழியிலிருந்து வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் கர்த்தருடைய வழியிலே தரித்து நின்றது நிமித்தம், கர்த்தருக்காக நின்றது நிமித்தம் கர்த்தருடைய வழி அவனுக்கு அரணாயிருந்து கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை பாதுகாத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில் அப்படித்தான். இது எல்லாமே எதற்காக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்? சூழ்நிலை மாறும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, ஒரு சின்ன போராட்டம், துன்பம், என் பிரச்சனை தலைக்கு மேலே வெள்ளம் போகிறது போல கூட இருக்கலாம். மனுஷர்கள் நம்முடைய தலையின் மேல் ஏறி நடக்கிற அந்த சூழ்நிலை போல கூட இருக்கலாம். எல்லா விதத்திலும் ஒன்றும் இல்லாமல் போனது போல கூட இருக்கலாம்.
கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வழி உத்தமர்களுக்கு அரண். ஆண்டவருடைய வழியில உத்தமம் இல்லாமல் நிற்க முடியாது, உண்மை இல்லாமல் நிற்க முடியாது. அதற்கு அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். அக்கிரமான செய்கைகளை உடையவர்களாய் கர்த்தருடைய வழியில நிற்க முடியாது. கர்த்தருடைய வழி என்பது எதை உணர்த்துகிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. பாவத்தோடு கூட யாரால் என்ன பண்ண முடியாது? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பாவத்தை நேசிக்கிறவனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவனால பாவத்தில் இருக்க முடியாது, பாவத்தை நேசிக்க முடியாது. நம்முடைய தேவன் இந்த நாளிலே தேவஜனங்களாகிய நம்மை அவர் மீண்டும் ஒரு விசை பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். உத்தமமாக நடந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய நீதியை பிடிச்சிட்டு வாழ்றது என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்காக வாழ்றிய உனக்கு அதனால என்ன பயன்? அநேக வார்த்தைகள் இன்னும் அதிகமாக நம்ம சுற்றி கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வழியிலே நடக்கிற உத்தமமான பிள்ளையாகிய உனக்கு, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் சமுதாயத்திற்கு அது அரணாயிருக்கும். எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்தாது. அக்னி மதிலாயிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. நேபுகாத் நேச்சார் தங்க தலையா இருக்கிற அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சார், அவனுக்கும் வல்லமை கொடுத்தது நம்முடைய ஆண்டவர் தான். அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சார் நமக்கு எதிராக இருந்தாலும், எல்லா வல்லமையுடைய மனுஷன் நமக்கு எதிராக இருந்தாலும், பிசாசு எதிராக இருந்தாலும், அவனையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். யாருடைய கரமும் நம்மையில் ஓங்க அவர் விடமாட்டார். அவருடைய வழி நமக்கு அரணாய் இருக்கிறது. இதெல்லாம் கேட்கும் பொழுது இன்னும் இந்த வசனத்தின் நிமித்தம் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இன்னும் நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்தும். இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் நமக்குள் ஏற்படுத்தும். கர்த்தருடைய வழியிலே நிற்போம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், என்ன நடந்தாலும், கர்த்தருடைய வழியிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தரால் நடத்தப்பட முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பாதை, கர்த்தருடைய வழி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை முன்னேறச் செய்து நம்முடைய வழியில எந்த விதத்திலும் நம்முடைய ஜீவனுக்கு சேதம் உண்டாகாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். நம்மிலே அவர் பலனாய் இருக்கிறார். நம்மிலே அவர் பாதுகாப்பாய் நம்மோடு கூட இருந்து நமக்காக சகலவற்றையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நாம் அவருடைய கண்மணியாக இருக்கிறோம். நம்மை அரணாயிருந்து பாதுகாக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட சாட்சிகளை தியானித்து என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய வழி எனக்கு அரண். இதிலிருந்து விலகி போனாதான் ஆபத்து. எப்பொழுது யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசான் அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நம்மை சுற்றுகிறான். அவனுடைய கரத்திலே நாம் விழுந்து போகாதபடிக்கு அநேக சத்தங்கள் வலதுபுறம் இடதுபுறம் கேட்கும். அந்த சத்தத்திற்கெல்லாம் செவி கொடுக்காம தேவனுடைய பாதையிலே, கர்த்தருடைய வழியிலே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவரை வழியாய் கொண்டு இந்த சத்தியத்தின்படி வாழ நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு அரணாயிருக்கும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அரணாயிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கென நியமித்த ஸ்தானத்திலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்த்து நித்தியமாய் பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே அவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்க வைத்து நித்தியமாய் அவரோடு கூட வாழவும் ஆளுகை செய்யவும் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வது, கர்த்தர் நமக்கு அந்த மேலான ஆசீர்வாதத்தை தருவது அதிக நிச்சயம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். வழி விலகி போகாமல் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி அவருடைய வழியிலே அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவனாய் அவர் அறியப்பட்டு நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.